எங்க ஒருத்தர் ஒரு கடையில சேஞ்ச் இல்ல அப்படின்றதுனால ஒரு 5 ரூபாய்க்கு லாட்டரி டிக்கெட் ஒன்று வாங்குறான். அப்படி வாங்கின அந்த லாட்டரி டிக்கெட்டை ஸ்கிராச் பண்ணி பார்த்தா இவனுக்கு அந்த லாட்டரி டிக்கெட்ல $5 மில்லியன் விழுந்திருக்கு. ஜாக்பாட் அடிச்சிருக்கு. அவ்வளவுதான். இதை பார்த்த உடனே இவனை கையிலேயே பிடிக்க முடியல. என்ன பண்றான் அப்படின்னா இந்த லாட்டரி வின் பண்ண அமௌண்ட் 5 மில்லியன் எடுத்துக்கிட்டு நேரா கேசினோ போயிடறான். எதுக்காக அப்படின்னா இவன் இந்த மாதிரி சூதாட்டத்துக்கெல்லாம் அடிக்ட். அப்படி போனவன் அந்த காசை வச்சு அங்க பல கேம்ஸ் விளையாடுறான். இவனுக்கு இந்த லாட்டரி டிக்கெட்ல மட்டும் தான் லக் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சா அதுதான் கிடையாது. இவன் இங்க என்ன கேம் விளையாடுறானோ என்ன நம்பர் சொல்றானோ அது அப்படியே விழுது. தலைவன் கேம் மேல கேமா வின் பண்ணிட்டே இருக்கான். காசு மேல காசா வாரி குச்சிட்டே இருக்கான். பத்தாதுன்னு சொல்லிட்டு இந்த கேசினோல ஒரு ஃபிகர் ஒன்று பிடிச்சிட்டான். 2 பேர் சேர்ந்து வின் பண்ணிட்டு ஃபன் பண்ணிட்டு விளையாண்டு இருக்காங்க. சோ இப்படி அவன் கேம் மேல கேமா வின் பண்ணிட்டு இருக்கிறது பார்த்தாங்க ஒரு செக்யூரிட்டி. நேரா அவன்கிட்ட வந்துட்டு சார் இங்க கொஞ்சம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூம் கூட்டு போறான். என்னன்னு பார்த்தா அந்த ரூம் ஃபுல்லா இருக்கவங்க எல்லாருமே வெறும் விஐபிஸ் மட்டும் தான். அந்த கோடி சொல்றானுங்க. இங்க பெட் அமௌண்ட் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா மில்லியன் கணக்குல தான் இருக்கும். சோ இதை பார்த்துட்டு சார் என்ன இது இங்க கூட்டு வந்தீங்க அப்படின் போது செக்யூரிட்டி என்ன சொல்றானா இங்க பாருங்க சார் நான் வெளியே எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருந்தேன். இன்னைக்கு உங்களுக்கு ஏதோ லக் இருக்குன்னு நினைக்கிறேன். கேம் மேல் கேமா வின் பண்ணிட்டு இருக்கீங்க. சோ உங்க லக்கை இங்க கொஞ்சம் காட்டுங்களேன் அப்படின்னு மாதிரி கேட்கறான். ஆனா நம்பால் வந்துட்டு சார் நான் அவ்வளவு பெரிய அப்பாட்டகெல்லாம் கிடையாது. ஏதோ இன்னைக்கு ஏதோ எனக்கு கொஞ்சம் லக் இருக்குது. ஆனா இவங்க கூட விளையாடுற அளவுக்கெல்லாம் நான் கேபிள் இல்ல விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போறான். சார் சார் ஒரு நிமிஷம் இருங்க. ஒரு கேம் மட்டும் விளையாடுங்க. உங்க லக்கு எப்படிதான் இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அப்ப கூடவே அந்த ஃபிகர் சேர்ந்துக்கிட்டு டார்லிங் ஒரு கேம் தானே விளையாடலாம் விளையாண்டுதான் பாப்போமே அப்படின்னு சொல்லிட்டு இவ சொல்ல சரி ஏதோ சொல்றீங்க ஒரே ஒரு கேம் தான். சரி அதுக்கு முன்னாடி நான் உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். என்னன்னே தெரியலமா இங்க உன்னை பார்த்தோன்னே எனக்கு பிடிச்சிச்சு. சோ நான் அந்த கேமை வின் பண்ண அப்படின்னா நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். கல்யாணம் தானே நீங்க அந்த கேமை மட்டும் வின் பண்ணுங்க அடுத்த நிமிஷமே இங்கேயே உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு மாதிரி சொல்றான். சரிமா நீயே ஒரு நம்பர் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். இவன் வந்துட்டு யோசிச்சு 16 அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். சோ அப்படி இவ சொல்ல அடுத்த நிமிஷமே பாத்தீங்க அப்படின்னா இவ என்ன நம்பர் சொன்னாலும் அதே 16 அப்படின்ற நம்பர்ல வந்து நிக்குது. அவள்தான் இவங்க 2 பேரும் கையிலேயே பிடிக்க முடியல. சந்தோஷத்தால் தலகால் புரியல. ஒரே கேம்ல கோடி சொன்ன ஆயிட்டாங்க. சோ என்ன பண்றாங்கன்னா இவங்க சொன்ன மாதிரி அடுத்த நிமிஷமே இந்த கேசினோலயே 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. சோ அப்படி கல்யாணம் எல்லாம் பண்ணிக்கிட்டதுக்கு அப்புறம் அந்த கேசினோல பாத்தீங்கன்னா ஒரு பார் ஒன்று இருக்கு. சோ இவங்க 2 பேரும் போயிட்டு அங்க சரக்கு அடிச்சிட்டு இருக்காங்க. அப்ப இவ என்ன பண்றா அப்படின்னா வேணுனே அவனுக்கு சரக்கு மேல சரக்கா ஊத்தி ஊத்தி குடுத்து மட்டை ஆகிறா. சோ இப்படி அவன் மட்டை ஆகிற கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அந்த செக்யூரிட்டி வந்துட்டு எழுப்புறான். சார் நீங்க பண்ண செலவுக்கெல்லாம் பே பண்ணுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். இவன் எழுந்து பார்த்தவன் சரிங்க என் ஒய்ஃப் எங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அதெல்லாம் தெரியாது சார் அப்படின்னு மாதிரி சொல்றான். சரிங்க நான் பே பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வாலெட் எடுத்து பார்த்தா ஒரு பைசா கூட இல்ல. அது மட்டும் இல்லாம இவன் காலையில இருந்து வின் பண்ண அந்த சிப்ஸ் எதுவுமே இல்ல. எங்க என்கிட்ட இருந்து சிப்ஸை காணுங்க அப்படின்னும் போது அதுவா சார் உங்க கூட இருந்த பொண்ணு உங்க ஒய்ஃப்னு சொல்லிட்டு அந்த சிப்ஸ் எல்லாத்தையும் காசா மாத்திட்டு எடுத்துட்டு கிளம்பிட்டாங்க சார் அப்படின்னு சொல்றான்.